எடுத்துக்கொண்ட தலைப்பு பவுலும் அவர் ஜெபங்களும், பால் அண்ட் இஸ் ப்ரேயர்ஸ். எபேசு 1வது அதிகாரம் 15 முதல் 19 வாசிக்க கேட்டிருக்கிறோம். நமத்தில் போதகர் ஜெபமணி சாமுவேல் ஜெபமணி இருக்கிறார்கள். அவர் மூலமாக நம்மோட கூட பேச இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட இந்த தெய்வ செய்தியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓவர் டு பாஸ்டர் ஜெபமணி. இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் வந்திருக்கக்கூடியதான யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுவதிலேயும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதிலேயும் எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நல்ல வாய்ப்பினை அருளிதான தேவனுக்கும் அன்பு சபை போதகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் ஜெபங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், போன முறை நாம் நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். நெகேமியாவின் ஜெபமானது பழைய ஏற்பாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்றதான ஒரு ஜெபம். தான் தேவனிடத்திற்கு சொல்ல விரும்புவதை அவன் சொல்ல மறந்துவிட்டு தேவனை புகழ்ந்தும் தேவனிடத்திலே தான் வைத்திருக்கக்கூடியதான நம்பிக்கையையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டார். ஆனால் தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஜெபம் என்பது வேத புத்தகத்திலே மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அநேகருடைய ஜெபங்கள் வேத புத்தகத்திலே அது ஜெபங்களாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் கிறிஸ்துவனிடத்திலே போய் எங்களுக்கு அற்புதம் செய்ய சொல்லித்தாருங்கள், எங்களுக்கு பேய்களை துரத்த சொல்லித்தாருங்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை, இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியங்களும் அநேக ஊழியக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அநேகர் அற்புதங்களை செய்ய இவர்கிட்ட போன இவர் என்னுடைய தலைமையில் கை வைத்து ஜெபித்தால் இவரை போல் அற்புதம் செய்ய என்னால் முடியும், இவரை போல் அந்நிய பாஷை பேச முடியும் என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஜெபம் மனித வாழ்க்கையிலே தேவனிடத்திலே எப்போதும் இருந்து வந்தே இருக்கிறது. கடவுளை அறியாதவர்கள் கூட ஜெபிக்கிறார்கள். அது என்ன, கடவுளை அறியாதவர்கள் கூட ஜெபிக்கிறார்கள்? கடவுளை அறியாதவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஒருவேளை கடவுள் என்று ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர் என் கண்முன் வரட்டும் என்று சொல்லக்கூடியதான வார்த்தையே ஒரு ஜெபம் தான். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களானது வேத புத்தகத்திலே மாத்திரமல்ல, சபையினுடைய சரித்திரத்திலேயும் நாம் அவர்களுடைய ஜெபங்களை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தான் முதல் முறையாக இந்த ஜெபத்தை குறித்ததான தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவினை குறித்ததான வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், தேட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிற்பாடு நாம் இதற்கு முந்தினதான காரியத்தில் நாம் ஆபேலுடைய காரியத்தை பார்க்கிறோம், காயினுடைய காரியத்தை பார்க்கிறோம். அவர்களும் பலியிடுவதற்கு மாத்திரமல்ல, தேவனை தொழுது கொள்வதற்கும் ஜெபிப்பதற்குமாகவும் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட உறவு வைத்திருக்கக்கூடியதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஜெபம் நிறைந்ததான வாழ்க்கையாய் அது காணப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடு ஆபிரகாமுடைய சரித்திரத்தை வாசிக்கிறோம். அங்கே அநேக முறை ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்கிறார். இந்த யூத பழக்க வழக்கங்களிலே மிக முக்கியமானது ஜெபிக்க வேண்டியதான ஒரு காரியம். ஆகையினால்தான் அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் ஜெப ஆலயத்தை கட்டி வைத்தார்கள். 10 குடும்பங்கள், யூத குடும்பங்கள் ஒரு ஊரில் இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு ஜெப ஆலயம் கட்டலாம். 10 குடும்பங்களுக்கு கீழே இருந்தால் ஜெப ஆலயம் கட்ட மாட்டாங்க. இந்த சினகாக் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். தமிழிலே ஜெப ஆலயம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். சிங்கப்பூர்ல சினகாக் இருக்குதா? சிங்கப்பூர்ல சினகாக் இருக்குது, இந்தியாவில் சினகாக் இருக்குது. இந்தியாவில் 2 இடங்களிலே சினகாக், அந்த ஜெப ஆலயமானது காணப்படுகிறது. யூதர்கள் வசித்து வந்ததற்கான அவர்கள் அது அடையாளமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த
யூத சாம்ராஜ்யத்தின்படி, இந்த யூதருடைய பழக்க வழக்கத்தின்படி வந்ததான அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு ஜெப வீரராய் காணப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே அநேகருடைய ஜெபங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் மிகவும் விசேஷித்ததான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு ஜெப வீரர். அவர் ஒரு ஜெப வீரராய் காணப்பட்டார். எல்லா நிலைகளிலுமே அவர் ஜெபித்ததான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்களை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் ஜெபம் என்பது எனக்கு இதை தாரும், இதை தர வேண்டாம், அல்லது இதையெல்லாம் செய்து முடியும் என்று சொல்லி வைக்கக்கூடியதான கோரிக்கையாய் மாறி போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜெபங்கள் எப்படியா இருந்தது? முதலாவது வேத பகுதியைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். ஆனால் இதற்கு அடுத்ததாக இன்னும் 2 பகுதிகளை நாம் வாசிக்கவிருக்கிறோம். அவருடைய வாழ்நாள் போராட்டம் நிறைந்தது, சஞ்சலம் நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, ஏமாற்றங்கள் நிறைந்தது. நம்மை பார்க்கிறோம், நாம் படக்கூடியதான வேதனைகளை பார்க்கலாம், நாம் படக்கூடியதான ஏமாற்றங்களை பார்க்கலாம். அந்த மனிதர் அதிகமான பாடு அனுபவித்ததான மனிதர். ஆனால் அவருடைய ஜெபங்கள் எப்படி இருந்தது? அதைத்தான் நாம் இந்த சாயங்கால வேளையிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய ஜெபங்களை தியானிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு அருளி செய்தான திருவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறதா, வார்த்தைகள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி பெரையோ பட்டணத்தாரை போல நாங்களும் உடைய வேத வசனத்தை ஆராய, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் வைத்துக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை காத்து வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எபேசியருடைய புஸ்தகத்திலே முதலாவது ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதற்கொண்டு 19வது வசனம் முடிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாவது ஜெபமானது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை எவ்விதமாக துவங்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுவே ஒரு ஜெபமாகத்தான் காணப்படுகிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்படும் பொழுது ஒரு ஜெபமாகத்தான் அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாவது ஜெபம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஒருவேளை ஒரு சாலை பிரயாணமாகவோ வழி பிரயாணமாக போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கீழே விழுந்துட்டோம், கண் பார்வை போய்விட்டது, அல்லது சரீரத்திலே ஏதேனும் உடல் உபாதைகள் நேரிட்டு விட்டது. இப்படியா ஜெபம் பண்ணுவோம்? நாமோ என்ன சொல்லுவோம்? ஏன்யா கைவிட்டுட்டேரு? ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தேன், நான் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தேன், கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தேன். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரண்டவா அல்லவா தேவனிடத்தில் கேட்போம். ஆனால் அவர் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார். தான் கீழே விழுந்ததை குறித்து தேவனிடத்தில் சொல்லவில்லை, தனக்கு கண் பார்வை போனதை குறித்து கவலை உறவில்லை, மாறாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் கூட ஒவ்வொரு வேளையும் நாம் தேவனிடத்திலே போகும் பொழுது நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக வேளையிலே நாம் ஜெபத்தை முடிக்கும் பொழுது அநேகர் இப்படியா செய்வாங்க, எல்லாம் ஜெபம் பண்ண, ஆனா உங்களுக்கு சித்தமானது நடக்கட்டும் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முன்மாதிரியான ஜெபம் எப்படியா இருந்தது? எல்லாவற்றையும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 ஆண்டுகள் கலாத்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும்
அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன் என்று சொல்கிறார். பாருங்கள், 16வது வசனத்தினுடைய நடு பகுதியில வாசிக்கிறோம். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமான போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அப்போஸ்தலரிடத்திலும் போகாமல் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் 3 வருஷம் கழித்து வருகிறார். இந்த 3 ஆண்டுகளாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அரபியாவின் பாலைவனத்திலே அவர் தனிமையாக தங்கியிருக்கிறார். 3 ஆண்டுகளாக அவர் ஜெபிக்கிறார். 3 ஆண்டுகளாக தன்னை கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு மனிதனாக அவர் மாற்றிக்கொள்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் தன்னுடைய ஊழியத்தை துவக்கும் பொழுது அவர் ஜெபத்தோடு துவக்குகிறார். தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் பொழுது ஜெபத்தோடு முடிக்கிறார். அதற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய ஊழியத்தை துவக்கும் பொழுது அவர் 3 ஆண்டுகள் தனிமையாக இருந்து தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறோம். கேட்பதற்கு முன்னமே இது தேவனுடைய சித்தமா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் அவர் கற்றுக்கொண்டான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிக்கிறேன். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. கிறிஸ்தவனாகிய நான் ஜெபிக்கும் பொழுது முதலாவது என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? நான் ஒரு பெரிய ஜெபத்தை செய்ய போறேன், இது கடவுளுக்கு பிரியமா இல்லையா என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிற்பாடு நீங்கள் எதை வேண்டுமானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக கேட்கிறோம், நம்முடைய ஊழியங்களுக்காக கேட்கிறோம், நம்முடைய வேலைகளை குறித்ததான காரியங்களை கேட்கிறோம், நம்மை சார்ந்திருப்பவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் கேட்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உடன் பிறந்தார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமான காரியத்தை நீங்கள் முதலாவது அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை சாப்பிடுவானா இல்லையான்னு சொல்லி தெரியணும். பிடிக்காத ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுப்போமா? வாங்கி கொடுக்க மாட்டோம். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி. சில வேளைகளிலே நாம் பலகாரங்களை வாங்கி கொண்டு போகிறோம், இனிப்புகளை வாங்கி கொண்டு போகிறோம். அதெல்லாம் பிடிக்கல, அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கலன்னா இது எங்கே போகும்? அது குப்பைக்கு தான் போகும். அதே போல்தான் தேவனுக்கு இது சித்தமானதா இல்லையா என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவதாக தாம் ஜெபிக்கக்கூடியதான ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா என்று சொல்லி அவர் தேவனிடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்திலே ஜெபிக்கக்கூடியதான பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவரை அறியக்கூடியதான அறிவிலே அந்த ஜெபமானது காணப்பட வேண்டும். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படி வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு
அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த சொல்லுகிறார், நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜபங்களை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துநாத பரிசேயருடைய ஜபங்களை குறித்து சொல்கிறார். தங்களுடைய ஜபம் ரொம்ப பெரிய ஜபம் பண்றதுனால அது கேட்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்தை வெளிகளில் நீண்ட ஜபம் செய்கிறார்கள். பெரிய ஜபம் பண்ணா கடவுள் கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்போம். இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் பேட்டர் பால் அடிச்சுட்டு அந்த பக்கம் போறதுக்கு முன்னாடி, அந்த கிரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது த்ரோ பண்ணிட்டாங்கன்னா அது அவுட் இல்லையா? அவர் அந்த போய் ரீச் ஆகணும். அதுக்கு முன்னாடி பால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிற ஸ்டம்பில் அடிச்சிட்டாங்கன்னா அது அவுட். அது ஆனால் ஒரு பையன் என்ன பண்ணுவார்னா, ஒரு சகோதரர் ரொம்ப தூரம் ஓடுவார். அந்த கிரீஸை தாண்டி என்ன பண்ணுவார், பவுலர் எங்கேருந்து பவுல் பண்ண ஆரம்பிக்கிறார் அவ்வளோ தூரம் ஓடுவார். அப்போ சொல்லுவார், சின்ன பிள்ளைங்களா என்கிட்ட சொல்லுவார், இது அவுட்டு கிடையாது, நான் ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, அதனால் இது அவுட்டு கிடையாதுன்னு சொல்லுவார். அப்போ சின்ன பிள்ளைங்களா எங்களுக்கெல்லாம் தெரியாது, ஓஹோ இந்த அன்னை கிரீஸை தாண்டி ரொம்ப தூரம் ஓடி இருக்கிறாரு அப்படின்னா இது அவுட் இல்லை போல. இன்றைக்கு அநேகருடைய ஜபங்கள் அப்படித்தான் இருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் ஜபிக்கிறேன், அநேகர் சொல்ல நாம் கேட்கிறோம். நான் 1 மணி நேரம் ஜபிக்கிறேன், 5 மணி நேரம் ஜபிக்கிறேன். அப்படி என்றால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாகும். ஐயோ இவர் ஒரு பெரிய தேவ மனிதர். அன்பானவர்களே, தேவ சித்தத்தை அறிந்து ஜபிக்கக்கூடியதான ஜபம் அது 1 நிமிட ஜபமா இருந்தாலும் அதுதான் தேவனுடைய சமூகத்தில் எட்டக்கூடியதான ஒரு ஜபமா இருக்கும். நீங்கள் எல்லாம் கடும் பணி புரியக்கூடியவர்கள், நண்பர்கள். அநேக வேளையிலே காலையில எழுந்திருந்து அந்த வேலைக்கு போவதற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரப்போடு கூட போகக்கூடியவங்க. நீங்க உங்களிடத்தில் போய் நான் 5 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வேன் என்று சொன்னால், அல்லது 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் என்று சொன்னால் அது உங்களால் இயலாத ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய மனக்கண்களை திறந்து இதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடியதான சிறிதான ஒரு ஜெபம் அது பரலோகத்தை எட்டக்கூடியதான ஒரு ஜெபமாய் காணப்படும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபம் முதலாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்ததான ஒரு ஜெபமாய் காணப்பட்டது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இனிமேல் நான் ஜெபிக்கக்கூடியதான ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தை அறிந்ததான ஜெபங்களாய் மாறட்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபம் எவ்விதமான ஜெபமாய் காணப்பட்டது? பிலிப்பியர், அதுக்கு அடுத்ததான புத்தகம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்குமாய் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நான் பண்ணுகிற சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் நீங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நற்கிரியைகளை உங்களிடத்திலே தொடங்கினவர் எதுவரைக்குமாய் செய்ய வேண்டும்? அவர் நற்கிரியைகளை நம்மிடத்தில் எது வரைக்கும் காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் எவ்விதமான ஜெபமாய் காணப்பட வேண்டும்? நற்கிரியைகளை செய்யக்கூடியதான ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். நல்லா ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், ஆனா நற்கிரியையில ஒண்ணும் இல்லையே. அப்போஸ்தலன் யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார். யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதற்கொண்டு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய பக்தி எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனா நல்ல கிரியை ஒண்ணும் இல்லையே. ஒரு மனிதர் பசியா இருக்கிறார். பசியா இருக்கிற மனிதனுக்கு எது அவசியம்? உணவு தான் அவசியம். உணவை கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு சமாதானம் தருவார், அது அவனுக்கு ஏதாவது உதவுமா? ஒன்றும் உதவாது அவனுக்கு. அநேக வேளையிலே நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் மற்றவர்களுடைய பார்வையிலே கேலியாய் அது காணப்படலாம்.
மற்றவர்களுடைய பார்வையிலே அது ஒரு ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நான் ஜெபிக்கக்கூடியதான ஒரு மனிதனாய் இருப்பேன் என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்யக்கூடியதான மனிதனாயும் நான் இருப்பேன். If I am a praying man, I will also do good works. நான் ஜெபம் பண்றேன், ஆனா எந்த ஒரு மனுஷனுக்கு நான் உதவி பண்ணதே இல்லை. கடவுள் எப்படி எனக்கு உதவி பண்ணுவாருங்க? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கக்கூடியதான ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே என்னை நற்கிரியை செய்ய என்னை ஏவியர்களும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஜெபங்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் வாங்கக்கூடியதான சொற்ப சம்பவத்திலே நான் பாட அனுப்பக்கூடியதான இந்த 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 கஷ்ட நிறைந்ததான வாழ்க்கையிலே நான் யாருக்கு நல்ல கிரியைகளை செய்து விட முடியும்? உங்களாலே அநேக நற்கிரியைகளை செய்ய முடியும், அன்பான வார்த்தைகளை பேச முடியும், நம்பிக்கையான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும், இன்னும் எவ்வளவோ நற்கிரியைகளை உங்களாலே சொல்ல முடியும், உங்களாலே செய்ய முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமானது நற்கிரியைகளை செய்ய ஏவியர்களும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஜெபமாய் காணப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவளாய் நாம் அநேக ஆண்டுகளாக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒரு முறையேனும் கூட ஆண்டவரே என்னை நற்கிரியை செய்யக்கூடியதான ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றியர்களும் என்று சொல்லி நாம் ஜெபித்து இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார். தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், தனக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த மனுஷன் நல்ல கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்தாருங்க. கடைசி வரைக்கும் நற்கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, பரவாயில்ல, இன்னமும் சுவிசேஷம் சொல்ல போவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எல்லாரும் என்னை விட்டு விட்டு போய் விட்டார்கள், என் கூட இருந்த எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் கூட உலகில் எங்கோ ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்னை அனுப்புவார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு கூட நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நற்கிரியைகளை செய்ய ஏவியர்களும் என்று சொல்லக்கூடியதான ஜெபமானது இன்றைக்கு நாம் செய்ய நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜெபமானது முதலாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியதான ஜெபமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஜெபமானது நம்முடைய எல்லா ஜெபங்களிலேயும் நற்கிரியைகளை செய்யக்கூடியதான அந்த பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஜெபமாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, என்னுடைய ஜெபமானது எவ்விதமான ஜெபமாய் காணப்பட வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் இன்னொரு ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம்தான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அதற்கு அடுத்ததான புத்தகம் பிலிப்பியருக்கு அடுத்ததான புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். மறுபடியும் கீழே வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதே அதிகாரம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்திலும் ஆவிக்குரிய விவேகத்திலும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலும் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி இங்கே 3வது ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். இது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3வது ஜெபம் எப்படிப்பட்டதான ஜெபமாய் காணப்பட்டது? நற்கனிகளை கொடுக்க ஏவியர்களும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஜெபம். நற்கிரியைகளை செய்யக்கூடியதான மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நற்கனிகளை கொடுக்கக்கூடியதான மனிதர்களும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் மிகவும் அவசியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கனிகளை கொடுக்கிறேன், ஆனால் அது நல்ல கனியா? அது யாருக்கெல்லாம் உபயோகமாகிறது? இன்றைக்கு
நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஆனால் என்னை நம்பியிருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு மாத்திரம்தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஒரு மாமரம் நடுகிறீர்கள், ஒரு வாழை மரம் நடுகிறீர்கள், அதில் எத்தனையோ பழங்கள் பழுக்கும் இல்லையா? வருடம் முழுக்க பழுக்கும். குறிப்பாக நீங்க ஒரு வாழை மரத்தை நட்டா கூட ஒரு தடவை மாத்திரம் வாழைப்பழம் பழுக்காது இல்லையா? வருடத்திற்கு 2 முறையேனும் கூட என்ன பண்ணுவது, மறுபடியும் அந்த வாழைத்தாரானது வரும். பகிர்ந்து கொடுங்கள், உங்களுடைய கனிகளை மற்றவர்களுக்கும் கொடுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. இதற்கு முன்னான பிலிப்பியர் நிருபத்திலேயும் அவர் மறுபடியும் அவர் கனிகளை குறித்து சொல்கிறார். கீழே வாசிக்கும் பொழுது அதை குறித்துதான காரியங்களை பார்க்க முடியும். கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜெபம் ஒவ்வொரு வேளையும் நான் ஜெபிக்கும் பொழுது நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னை நல்ல கனி கொடுக்கக்கூடியதான ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றியறலும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசை சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் நல்லவர்கள் தான். இதற்கு முதல் பகுதியில் வாசித்தோம் அல்லவா? உங்கள் அன்பை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டு, அந்த கொலோசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுகிறோம், அன்பை குறித்து கேள்விப்படுகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா கனி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அன்புள்ள மனிதர்களும் விசுவாசம் உள்ள மனிதர்களும் கனி கொடுக்க வேண்டும் ஐயா. கனி கொடாத ஒரு மனிதனுடைய விசுவாசமோ, கனி கொடாத ஒரு மனிதனுடைய அன்போ அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு அன்பாயும் விசுவாசமாயும் அது காணப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவன் தான். ஆனால் என்னுடைய ஜெபத்திலே எப்போதாவது என் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னை நல்ல கனி கொடுக்கக்கூடியதான கிறிஸ்தவனாய் மாற்றியலும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறேனா? கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம், ஆண்டவரே இவர்களை கனி கொடுக்கக்கூடியதான கிறிஸ்தவர்களாய் மாற்றியலும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கக்கூடியதான கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். எபேசியர் 2 அதிகாரம் 10வது வாக்கியத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கலாத்தியர் 6 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் யாவரும் அறிந்ததான திருவாக்கியங்கள், அந்த வசனங்கள். கலாத்தியர் 6 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கலாத்தியர் 6 அதிகாரம் 22 வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இங்கே ஆவியின் கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் கனி கொடுக்கக்கூடியதான கிறிஸ்தவனாய் நான் மாறி இருக்கிறேனா? சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல்ல ஜெபிப்பதற்காக கற்றுக் கொடுப்பார்கள். படிப்பதற்கு முன்பதாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, உணவுக்கு முன்பதாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக ஜெபங்களை நாம் சிறு வயதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுதாவது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், என்னுடைய மன கண்களை திறந்துள்ளும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோமா? சித்தத்தை அறியாது எவ்வளவோ ஜெபங்களை செய்து விட்டோம். யாக்கோபு நிருபத்தில் அதுதான் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 15வது வாக்கியம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5 அதிகாரத்திலே கடைசி பகுதியில் மறுபடியும் வாசிக்கிறோம். ஜபத்தை குறித்துதான, விசுவாசை குறித்துதான ஜபத்தை நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய சித்தத்தை அறிந்ததான
ஜெபமாய் நம்முடைய ஜெபமானது காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரே என்னை நற்கிரியைகளே செய்யக்கூடியதான மனிதனாக மாற்றியருளும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஜெபமாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது, என்னை நற்கனிகளை கொடுக்கக்கூடியதான ஒரு மகனாய் மாற்றியருளும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஜெபமாய் நம்முடைய ஜெபமானது காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்குமாய் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 15 வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் மூடி வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறபடி உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி இங்கு இயேசுநாதர் நமக்காய் சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜெபம் நற்கிரியைகளையும் நற்கனிகளையும் கொடுக்க ஏவியர்களும் என்று சொல்லக்கூடியதான ஜெபமாய் என்னுடைய ஜெபம் காணப்பட வேண்டும். அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறோம். இதை சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபமானது ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். இதை தாரும் அதை தாரும் என்று சொல்லி நாம் சிறு பிராயத்திலிருந்து இதே ஜெபத்தை தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are not a mature Christian. A mature Christian pray to the Father to reveal the will of God in his life. A mature Christian pray to the Father to help him to do the good works. A mature Christian to pray to the Father to do or to produce the spiritual the fruits in his life. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கனி தரக்கூடியதான நற்கிரியைகளை செய்யக்கூடியதான தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடியதான ஜெபமாய் நம்முடைய ஜெபம் காணப்படுகிறதா என்று சொல்லி இந்த சாயங்கால வேளையிலே நாமே நிதானித்து பார்ப்போம். தேவன் உதவி புரிவாராக. ஆமென்.